எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கோபம் பத்தி பேசலாம் அப்படின்னு. நான் கோபமா இருக்கேனா அதனால பேசுறேனா அப்படி இல்லை. நிறைய பேர் கோபம் படுத்துறாங்க, அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப கோபம் வருது, என்னால வந்து சில நேரத்துல கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல, அதனால வந்து நிறைய பேரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கிறோம். பட் எப்படி வந்து அந்த ஒரு பயங்கரமான ஒரு கோவத்தை எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சிஷ்யன் வந்து கேட்கறான், இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கோவம் வருது, என்ன முயற்சி பண்ணாலும் என்னால வந்து அந்த நேரத்துல வந்து ஏதோ ஒண்ணு செய்யாம இருக்க முடியல, நான் எப்படி என்னை கட்டுப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த குரு ரொம்ப வித்தியாசமான குரு. என்னன்னா வந்து எந்த ஒரு சிஷ்யருக்கான பதிலையும் வந்து அவர் வந்து ஒரு தியரியா கதையா எல்லாம் சொல்ல மாட்டாரு, பிராக்டிக்கலா தான் வந்து அவர் சொல்லுவாரு. சோ அவர் என்ன பண்ணாருன்னா, அடுத்த நாள் வந்து மறைஞ்சிருந்து அந்த சிஷ்யன் நடந்து வரும்போது ஒரு கல்லு வந்து அந்த சிஷ்யன் மேல எரிஞ்சிருக்காரு. அந்த சிஷ்யனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. யார் இந்த கல்லை நம்ம மேல எரிஞ்சிருப்பாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். குரு வந்தாரு. குரு வந்துட்டு பாக்குறாரு, என்னப்பா பயங்கர கோவமா இருக்க, என்னாச்சு அப்படின்னா, இல்ல இந்த ஆசிரமத்துல வந்து எனக்கு வேண்டாதவங்க யாரோ இருக்காங்க, என் மேல வந்து மறைஞ்சிருந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு குரு வந்து கேக்குறாரு, அப்படி யாரும் உன்னை வேண்டாதவங்க இருப்பாங்க, என்ன காரணமா இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னா, பாருங்க நீங்க என் கூட வந்து பேசுறீங்க, நம்ம இவ்வளவு க்ளோஸா இருக்கோம் இல்லையா, இதை பார்த்து பொறாம பிடிச்சவனா ஒருத்தன் தான் வந்து கல் எடுத்து எரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். குரு வந்து கேக்குறாரு, சரி அந்த கல்லு தானே உன் மேல வந்து விழுந்தது, அந்த கல் இப்போ உன் கையில தானே இருக்குது, உன்னோட கோவத்தை அந்த கல்லு மேல காட்ட வேண்டியதானே, அதான் அடிச்சவன் யாருன்னு தெரியல, அந்த கல்லு மேல உன் கோவத்தை காட்டலாம் இல்ல, அதானே உன்னை ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவன் வந்து சொல்லியிருக்கான், என்ன குரு நீங்க இப்படி சொல்றீங்க, இது சாதாரண ஒரு கல்லு, இதை எரிஞ்சவன் எங்கேயோ இருக்கான், நான் எப்படி இந்த கல்லு மேல போய் வந்து என்னுடைய கோபத்தை காட்ட முடியும் அப்படின்னு. இப்போ குரு வந்து சொன்னாரா, ஒரு கல்லா இதை நீ பார்க்கும்போது இவ்வளவு நிதானமா உன்னால யோசிக்க முடியுது, இது யாரோ ஒருத்தங்க எரிஞ்சுதான் என் மேல வந்தது, இந்த கல்லு மேல நான் என் கோபத்தை காட்ட முடியாது அப்படின்னு. அப்போ இதே ஒரு நபர் உன்கிட்ட உன்னை கோபப்படுத்துற மாதிரியோ இல்ல உனக்கு எரிச்சல் வர மாதிரியோ நடந்துக்கும் போது ஏன் நீ வந்து அதை நபரா பாக்குற, அதுக்கான காரணம் ஏன் நீ தேடுற, அதுக்கு பின்னாடி என்ன காரணமோ, இவன் நம்மளை இப்ப கோபப்படுத்துறானே, இவன் நம்மளை எரிச்சல் விட்டுறானே அப்படின்னு சொல்லி பாக்கலாமே. உன் கண் முன்னாடி இருக்கிற அந்த நபரையும் நீ ஒரு ஆயுதமாவே பாரு, அதுக்கு அவனுடைய செயலுக்கான காரணம் ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நீ நிதானமா யோசிச்சனாலே வந்து உனக்கு கோபம் வந்து தணிஞ்சிருது இல்லையா. இத வந்து நீ மனிதர்கள் கிட்டையும் அப்ளை பண்ணி பாக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்து இவனுக்கு வந்து இந்த கோபம் மட்டும் போகவே இல்லை. சரி குரு, ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு, ஆனா எனக்கு இதை அடிச்சது யாருன்னு மட்டும் தெரியணும்னு உடனே குரு வந்து சொன்னாரா, சரி இப்போ அடிச்சது யாருன்னு தெரிஞ்சு அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்னா நீ என்ன பண்ணுற, இந்த கல்லை அவன் என்ன வேகத்துல என் மேல எரிஞ்சானோ அதை விட வேகமா இந்த கல்லை நான் அவன் மேல எரியணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் எரிய மாட்டேன், ஆனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். குரு சொன்னாரா, நான் தான் வந்து அந்த கல்லை வந்து உன் மேல எரிஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே அவன் அந்த கல்லை கீழே போட்டு குருவோட காலில் வந்து விழுந்துட்டான். குருவோட காலில் வந்து விழுந்துட்டு சொல்லியிருக்கான், என்ன மன்னிச்சிருங்க குரு, நான் உங்க மேல போய் இந்த கல்லை கொண்டு எறிகிறேன்னு சொல்லியிருக்கேனே, நான் எவ்வளவு பெரிய பாவி அப்படின்னு. நம்மள நிறைய பேர் அப்படிதான், கோபம் வரும்போது நம்மளை விட கீழே இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய முழு கோபத்தை நம்ம காட்டுறோம். இதே அந்த எதிரில் இருக்கிற நபர் வந்து நம்மளை விட உயர்ந்தவங்களாவோ இல்ல வந்து பெரிய பதவியில இருக்கிறவங்களாவோ இருந்தாங்கன்னா நம்ம பொட்டி பாம்பா அடங்கி போயிடுறோம். சோ நம்மளுடைய கோபத்துடைய தன்மை இதுதான். இதை வந்து நம்ம வந்து அமைதியா இருக்கும் போது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் கோபத்துக்கான சூழ்நிலை வரும்போதும் நம்ம நிதானமா இருக்க முடியும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் கோபம் பத்தி நிறைய படிச்சிருக்கேன், கோபத்தினால வர விளைவுகள் எல்லாமே நான் பார்த்திருக்கேன், ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு எனக்கு கோபம் வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நீச்சல் பத்தி நிறைய புத்தகங்கள் படிக்கலாம், ஆனா அந்த நீச்சல் குளத்துல போய் குதிக்கும் போது தானே நம்ம எந்த அளவுக்கு தேறி இருக்கோன்றது தெரியும். இப்ப கோவத்தை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா அதுக்கான சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதுலதானே நம்மளுடைய பக்குவம் இருக்கு அப்படி. இப்ப வந்துட்டு புத்தர் வந்து ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருக்காரு. ஒரு கிராமத்துல இருந்து அவர் எப்பவுமே பிரச்சாரத்துக்காக ஒவ்வொரு ஊராக வந்து பயணம் பண்ணிட்டே இருப்பாரு.
அப்போ அவரை பிடிக்காத நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கிராமத்தை அவர் தாண்டி போகும்போது அவங்க எல்லாருமே அந்த கிராமத்துல இருந்து வந்து அவரை வந்து ரொம்ப மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தரக்குறைவா, ரொம்ப மட்டமா வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து அவர் அமைதியா நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்காரு. எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லல, எந்த ஒரு இதுவும் காட்டாம அமைதியா அவங்க திட்டுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு எழுந்து நின்று சொல்லியிருக்காரு, நீங்க வந்து என்ன திட்டுற வரைக்கும் திட்டினீங்க. இப்ப நான் வந்து ரொம்ப அவசரமா இன்னொரு கிராமத்துக்கு வந்து பிரச்சாரத்துக்காக போயிட்டு இருக்கேன். இப்போ நான் நின்று இதை கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அங்க உள்ள மக்கள் எனக்கா காத்துட்டு இருப்பாங்க, ஏமாந்துருவாங்க. நான் ஒண்ணு பண்றேன், நான் அங்க போய் என்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நான் இதே பாதையில வரேன். இன்னும் யாரெல்லாம் மிச்சம் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் நான் திரும்பி வரும்போது என்ன நீங்க திட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இப்படி ஒரு மனிதனா, என்ன காரணம், நம்ம திட்டுறோம், ஒரு திருப்பி ஒரு எதுவுமே பேசாம இப்படி எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு அப்படின்னு இந்த மக்கள் எல்லாருமே வந்து அவருடைய காலில் விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு கேக்குறாங்க, எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது, எப்படி எங்களுடைய எந்த ஒரு வார்த்தையும் உங்களை பாதிக்காம நீங்க வச்சிருக்கீங்க அப்படின் போது புத்தருடைய பதில் என்னன்னா, நான் வந்து ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி என்ன வச்சிருக்கேன். அப்போ நீங்க வந்து எவ்வளவுதான் ஒரு எரியற பந்து என் மேல நீங்க வேகமா வீசினாலும் நான் நீர் மாதிரி இருக்கனால, தண்ணி மாதிரி இருக்கனால எனக்குள்ள அது விழும்போது அது நெருப்பு அணைஞ்சுதான் ஆகணும் இல்லையா? சோ அந்த மாதிரி தன்மையில என்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்ம என்ன மாதிரி தன்மையில இருக்கோன்றத பொறுத்து அந்த சூழ்நிலையை நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், சரி நீங்க இவ்வளவு பேசுறீங்க, உங்களுக்கு கோவம் வராதா? நிச்சயமா. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி கோவம் வரும் அப்படின்றது வந்து கேட்டீங்க அப்படின்னா வந்து என்ன மாதிரி கோவப்படுற ஆளு உலகத்திலேயே பார்க்க முடியாதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த கோவத்தினால எனக்கு ரொம்ப நெருங்கினவங்கள நான் எவ்வளவு காயப்படுத்துறேன் அப்படின்றத ஒரு கட்டத்துல புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் முடிவு பண்ண முடிஞ்சது. என்னன்னா, நம்ம ரொம்ப கோவமா இருக்கும்போது நம்ம யாரு முன்னாடியும் இருக்க வேணாம் இல்லையா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம முன்னாடி நிக்காத மாதிரி நம்ம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப வந்து கோவம் அப்படின்றது வந்து எண்ணங்களுடைய ஒரு தன்மையா தான் சொல்றாங்க. இப்ப வந்து ஏன் கோவத்தை பத்தி, கோவம் கண்ட்ரோல் பண்றத பத்தி நம்ம இவ்வளவு பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்களுடைய கல்வி முறை எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 14 வயசு வரைக்கும் தான் அவங்களுக்கு கல்வி, குருகுலம். அதுல வந்து வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு மனிதன் சாகுற வரைக்குமே உழைச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தோன்னா ஒரு ஓய்வே இல்லாத நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். அப்போ எப்ப பார்த்தாலும் நம்ம உழைச்சிட்டே இருக்கோம், எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு ஒரு திருப்தியே இல்லாத நிலைக்கு போறதுனால வந்து இந்த கோபம் அப்படின்றது, இந்த மாதிரி அதிருப்தியான மனநிலைகள் அப்பப்போ வெளிப்படுறதுதான் வந்து கோபமாக இருக்குது. இது ஏன் இங்க நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயங்களை நமக்கு சொல்லி தரதுக்கு நம்ம முன்னோர்கள் திருக்குரான் போல, பகவத்கீதை போல, பைபிள் போல பல புனித நூல்களை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா உண்மையா நேரம் இல்லை அப்படின்றது தாங்க ஒரு அப்பட்டமான உண்மை. சோ அறிவுரை சொல்றதுக்கோ இல்ல வந்துட்டு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்றதுக்கோ அனுபவம் பத்தாது யாருக்குமே. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷங்கள் நம்மளுக்கு பல ரகசியங்களை தனக்குள்ள வச்சிருக்கு. சோ அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த கோபம் மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி நம்ம தாண்டி போறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப வந்து ரொம்ப எனக்கு கோவம் வருது, நீங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி, நான் எல்லா யோகா கிளாஸும் பண்ணிட்டேன், ஆனாலும் என்னோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற போது உங்களுக்கு யார் மேல ரொம்ப கோபம் வருதோ அந்த மனிதன் அப்ப இறந்துட்டாங்கன்னா அந்த முகத்தை கடைசியா நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நெருங்கின உறவு, அவங்களதான் நீங்க ரொம்ப துன்பப்படுத்துறீங்க. உங்க கணவரோ இல்ல உங்க மனைவியோ இல்ல உங்க அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல நண்பரோ, எந்த உறவை நீங்க அதிகமா துன்பப்படுத்துறீங்களோ அந்த உறவை வந்து கடைசியா அந்த முகத்தை நீங்க பாக்குறதா நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இனிமே அந்த முகத்தை நீங்க பார்க்கவே போறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு தடவை அந்த முகத்தை பாருங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க, இந்த மனிதன் கிட்ட நம்ம கோபமான முகத்தை காட்டணுமா அப்படின்றத வந்து ஒரு தடவை நினைச்சு பார்த்தாலே போறோம். இது சாதாரணமா இருக்கும்போது நமக்குள்ள நம்ம வந்து இதை அடிக்கடி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தான், கோபம் வரும்போது நான் இப்படி இருப்பேன், இப்படி என்ன நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்றத நம்ம சொல்லி பார்த்தோம்னா மட்டும்தான் கோபத்துக்கான சூழ்நிலை வரும்போது எந்த பாதிப்பும் இல்லாம அதை கடந்து போறதுக்கான ஒரு நல்ல ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். சோ
ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய அந்த ரமணர் பத்தின லைவ் நிறைய பேருடைய வாட்ஸ்அப்லயும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை வந்து ஃபேஸ்புக்லயும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். நிறைய பேருக்கு அந்த லைவ் உபயோகமாக இருந்தது. அது போல இந்த லைவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.